ஃபேமிலி குட் மார்னிங். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இனிப்பு பணியாரமும் கார பணியாரம் தான் பண்ண போறேன். ஸோ அதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. மாவுமே நல்லா புளிச்சிருச்சு. ஸோ இது ரெண்டையுமே தனித்தனியாக பிரித்து பணியாரத்தை சுட ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஆரம்பிக்கலாமா? இதை காய்ச்சணும். இதை வந்து காய்ச்சி உள்ள கல் மண் இல்லாமல் வந்து வடிகட்டிக்கணும். நான் வெள்ளத்தை இப்படி கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உட்காந்து. உலகத்திலே வெள்ளத்தை சீக்கிரம் ஒரே நானாக தான் இருப்பேன். உட்காந்து காயை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ ஹார்டாக இருக்குது. தேங்காய் வந்து நெய்யில் வறுத்து போடுவேன். கொஞ்சம் வாசமாக அது டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு பணியாரத்துக்கும் கார பணியாரத்துக்கும் மாவு பிரித்து வைக்க போகிறேன். ஏன்னா வெள்ளத்தை காய்ச்சி இதில் ஊற்றணும்ல. பணியாரத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? மாவு பணியாரம் தான். அது மாவு பணியாரம் வந்து ஒரு சைடு மட்டும் தான் வெந்திருக்கும், ஒரு சைடு வந்து வெந்திருக்காது. அதோட எடுத்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே இந்த மாவு ஒழுகும். அந்த ஸ்வீட்னஸாக இருக்கும்ல, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குட்டி கடை போட்டிருப்பாங்க மதுரையில், ரோட்டோரமாக தான் இருக்கும். அவங்ககிட்ட வந்து நான் கேட்பேன், அந்த அக்கா எனக்காக அப்படி சுட்டு தருவாங்க. அதில் சாப்பிட்டு தான் அது பழகினேன். இன்னைக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அதை வந்துட்டு எங்கள் அண்ணன் தான் பழக்கி விட்டான். அவன் தான் சொல்லி கொடுத்தேன், சாப்பிட்டு பாரு நல்லாயிருக்கும் அப்படின்னு. வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலாப்பில் ஊற்றுவோம். மேலாப்பில் எந்த கசடு இருக்காதுல்ல, கசடு எல்லாமே அடியில் போயிருங்கள. ஸோ இப்படியே ஊற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. இதான் எல்லா கசடு அடியில் தானே இருக்கு. உடனே ஊற்றிடக்கூடாது. காய்ச்சிட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டோம்னா எல்லா கசடும் அடியில் போயிடும். பல்லாக கட் பண்ண தேங்காய் இதை வந்து நெய்யில் வறுத்து இதில் சேர்க்க போகிறோம். ரொம்ப கறிக்கிடக்கூடாது, லைட்டாக வறுபட்டா போதும். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது உள்ள நரிச்சு நரிச்சா கரிச்சு அது பேர். பணியாரம்னா கொஞ்சம் வேலை இருக்க தானே செய்யுது. இதே தோசை இட்லி அப்படின்னா மாவு எடுத்தோமா ஊற்றுனோமா எடுத்து சாப்பிட்டோமான்னு போயிடலாம். நல்லா காற்று அடிக்குது. அடுப்பை வேற எரிய விட மாட்டேங்குது. ஊற்றும்போதே அந்த பணியாரம் வாசம் வருது பார்த்தீங்களா? கார பணியாரத்துக்கு ரெடி பண்ண போகிறேன். ஆனால் இந்த வீடியோவில் வந்து சேர்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதை வந்து இன்னொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் அதை வந்து பார்த்துருங்க. மொத்தமாக எடுத்துட்டு இது பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுது? இது மாதிரி தெரியல. கபாப் மாதிரி. ரெடி ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட குட்டி குட்டி கல்லாக இருக்கிறனால ரொம்ப குட்டியாக ஏதோ மினியேச்சர் மாதிரி இருக்குது இந்த பணியாரம் பார்க்குறதுக்கு. பெரிய பெரிய இரும்பு கல் தான் வாங்கணும் போல. சூப்பராக இருக்கும். ரியலி சூப்பர். நான் நெக்ஸ்ட்டு கார பணியாரம் எப்படி சுட்டிருக்கேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க.